இன்றைய வேதவசனம் செப்டம்பர் 4. வேதத்துல எபேசியர் 6:11 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஒரு குடும்பத்துல கணவர் ஆண்டவர் அறிந்த ஒரு மகனா இருக்காங்க, ஆனா மனைவி ரட்சிக்கப்படாத ஒரு பர்சனா இருக்காங்க. ஸோ அந்த கணவன் எப்பயுமே என்ன சொல்லுவாரா, அந்த மனைவியை பார்த்து நீ ரட்சிக்கப்படாதனாலதான் இந்த குடும்பத்துல இவ்வளோ கஷ்டம் இருக்கு, ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லுவாராம். வீட்டில் என்ன நடந்தாலும் அதற்கு காரணம் யாருன்னு சொல்லுவாங்களாம், அந்த ரட்சிக்கப்படாத மனைவி தான். காரணம் என்னன்னா, நீங்க ரட்சிக்கப்படாதனால உங்ககிட்ட பிசாசு இருக்கு, அந்த பிசாசு நிமித்தமா தான் குடும்பத்துல எப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ அவர்கிட்ட ஒரு பர்சன் பேசும்போது கேட்டாரா, அப்போ நீங்க ஆண்டவர் அறிஞ்சிருக்கீங்க, அப்போ உங்க ஆண்டவரை விட அந்த பிசாசு அவரோட வல்லமை உள்ளவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாராம். ஸோ இந்த கேள்வி ரொம்பவே முக்கியமான ஒன்று. அப்போ எல்லாரை விட வல்லமை உள்ளவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ நம்ம ஆண்டவர் அறிஞ்சவங்களா காணப்படும் போது மற்றவங்க மூலமா பிசாசு சில போராட்டங்கள் செஞ்சானா நம்ம கிட்ட இருக்கிற ஆண்டவருடைய குணங்கள் அந்த இடத்துல வெளிப்படணுமே தவிர்த்து சாத்தான் தான் இப்படி செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ சாத்தான் அவனுடைய வேலைகளை செய்தாலும் நம்ம தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களா காணப்படணும். ஸோ எல்லாரை விட வல்லமையுள்ள தேவன் நம்ம கூட இருக்காங்க. ஸோ எந்த பிரச்சனைகள் பிசாசானவன் கொண்டு வந்தாலும் நம்மளுடைய தேவன் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை செய்ய வல்லவரா இருக்காங்க. ஸோ ஆண்டவரை முழுமையா நம்புங்க, அவன் தான் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம தேவன் இந்த காரியத்திலிருந்து நமக்கு விடுதலையை தருவாங்க அப்படின்ற தைரியத்தோட நம்ம காணப்படும். Thank you. Have a wonderful day.